ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே மிகப்பெரிய மோசமான நிலைமை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் 10-20 வருடங்கள் கழிச்சா பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறோம் என்றே தெரியாத அளவிற்கு கவலை மிக மோசமா இருக்கு. என்னிடத்திலேயே 2-3 தகப்பனார் போன் பண்ணி என் பிள்ளை கஞ்சா அடிக்கிறான் காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க. தகப்பன், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பற்றி இன்னொருவரிடத்துல சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா அப்ப எவ்வளோ நிலைமை மோசமாகி, என் பிள்ளை கஞ்சா அடிக்கிறான், நீங்க எதையாவது சொல்லி என் பிள்ளைய அதுல இருந்து காப்பாத்துங்கன்னு சமீபத்தில் கடந்த 1 வருடத்துல 2 தகப்பனார் எனக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்கிறார். யாராவது எந்த தகப்பனாராவது தான் பிள்ளையை பத்தி அடுத்தவர்கிட்ட சொல்லுவாரா? தான் பிள்ளைய தப்பே செஞ்சிருந்தாலும் அடுத்தவர்கிட்ட சொல்ல மாட்டாரு. ஆனா தான் புள்ள கஞ்சா அடிக்கிறாங்கிறத வெளிப்பட, ஏன்னா உண்மையிலே அது அவருக்கு தன் பிள்ளை மீது கவலை, அதுதான் உண்மை. ஏன்னா என் பிள்ளைய அப்படியாவது காப்பாத்திர மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை தான் அவர் சொல்றாரு. இருந்தாலும் இன்றைக்கு தகப்பனார்களே மோசமாக யோசிக்க, அதுவும் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இஸ்லாமிய சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு மத்தியில தான் இது மாதிரியான போதை வஸ்துகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் குதிரை கொம்பாக இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களை படிக்க வைப்பது என்பது அதை விட குதிரை. ஏன்னா இன்னைக்கு செல்போன் எல்லாரையுமே சீரழிச்சிருச்சு. செல்போன் வீட்டுக்கு வீடு இன்னைக்கு 2 செல்போன், ஆளுக்கு ஒரு செல்போன் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மோசமா மாறிடுச்சு. அம்மாட்ட ஒரு காலத்தில் அத்தாட்ட மட்டும்தான் இருந்தது, இப்போ அம்மாட்ட போச்சு. இப்போ அம்மாட்ட மட்டும் காணாது, பிள்ளைகள் எத்தனை இருக்கோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு என்ன முடியல, அவங்க டார்ச்சர் தாங்க முடியல. வாப்பா வீட்டை விட்டு வீட்டில் கொஞ்ச நேரம் படுத்து எஞ்சி வீட்டுக்கு வெளியில போகும்போது வர்றதுக்குள்ளே செல்போனை எடுத்துக்கிட்டு வேற எதையுமே பண்ண, எது கால் வந்தா கூட பேச விடுறது இல்லை பிள்ளைகள். சரி நம்ம இடையூறு நம்ம வீட்டம்மாவுக்கு ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம், அதை சமாளிச்சுக்கிடலான்னு பார்த்தா இப்போ அவங்களும் பேச முடியல. ஃபுல்லா பிள்ளைகள் கையில தான் செல்போன் இருக்கு. 24 சாப்பிடும் போதும் படுக்கும் போதும் ராத்திரி 1 மணி வரைக்கும் இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் கையில செல்போன் இருக்கு. இந்த நிலை, இந்த செல்போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தாய் தந்தையர் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருடங்கள் கழித்து என்ன நிலைமைக்கு இந்த நாடு மாறப்போகுது, இந்த குழந்தைகள் எப்படி வளரப்போகிறார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறது. அதனால நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பம் முதலே சிறு வயதிலிருந்து கல்வி அறிவோடு வளர்க்க வேண்டும் என்றால் அது மார்க்க அறிவு இருந்தால் மட்டும்தான் ஒழுக்கமா வளருவாங்க. நீங்க என்ன வேணாலும் படிக்க வச்சுக்கலாம், டாக்டர் படிக்க வைக்கலாம், இன்ஜினியர் படிக்க வைக்கலாம், எஸ்பி ஆக்கலாம், என்னனாலும் ஆக்குங்க. ஒழுக்கம் வேணும்னா மார்க்க அடிப்படையில் பிள்ளைகளை வளர்க்கணும். மார்க்க அடிப்படையில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு பெண்களை விட குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்முடைய எங்கெல்லாம் அல்லாஹ்வினுடைய மார்க்க விஷயங்களை பேசுறாங்களோ அங்க பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். அதுவும் குறிப்பா ஆண் பிள்ளைகளை அனுப்பி வைக்கணும். ஆண் பிள்ளைகளையும் இந்த தாய்மார்கள் சத்தம் போட்டு சின்ன வயசுலேயே பள்ளிவாசல்ல தொலை அனுப்புறது, பள்ளிவாசல்ல பயான் பண்ண அந்த பயானை போய் கேட்க அனுப்புறது, இப்படியே சின்ன வயசுலேயே நீங்க ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து வளர்த்தா மட்டும்தான் உங்க பிள்ளைகளை பிள்ளைகளாக பெற்றுக்கொள்ள முடியும். 25 வயசுல ஒரு நல்ல அந்தஸ்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இல்லைன்னா நீங்க வந்தா வீட்டுல சோறு, வரலன்னா இல்லைங்கிற அளவுக்கு நாம நடந்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளை நமக்கு கிடைக்க மாட்டான், கேரண்டி அடி வச்சுக்கிடுங்க. அதனால சின்ன வயசுல இருந்து